டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு சர்வ வல்லமையுள்ள தேவன். சர்வ வல்லமையுள்ள தேவன். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாத்திராகமும் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். இந்த 3 பேருக்கு என்ன நாமத்தினால தேவன் தரிசனமானார் அப்படின்னா சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா வல்லமையுள்ள தேவன் அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன். நிறைய நேரங்களில் நம்ம தடுமாற்றங்கள் வர்றதற்கு காரணம் என்னன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சர்வ வல்லமையை நம்ம பயன்படுத்தாம மற்ற வல்லமைகளை பார்த்து பயப்படுவதனால நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது, பிரச்சனைகளும் போராட்டங்களும் கலக்கங்களும் நம்ம என்ன செய்கிறது, சூழ்ந்து கொள்கிறது. பயம் நம்ம என்ன சொல்கிறது, ஆட்கொள்ளுகிறது. காரணம் என்ன அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா சுற்றிலும் இருக்கக்கூடிய மற்ற வல்லமைகளை பார்த்து நம்ம பயப்படுகிறதுனால இந்த பிரச்சனைகள் நம்ம என்ன செய்கிறது, சூழ்ந்து கொள்கிறது. ஆனால் நம்மோடு இருக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற விசுவாச அறிக்கை நம்ம இருதயத்திலே ஓடிக்கொண்டே இருந்தால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், சுற்றில் இருக்கிறத பார்த்து பயப்பட மாட்டோம். பிரச்சனைகள் எழும்பி வரும்போது நம்மோடு இருக்கிற தேவன் சொல்வாரு, என்ன சொல்வார் அப்படின்னு, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறேன், நீ அவனுக்கு எதிராக போராடு. நான் என்ன செஞ்சேன்னா சாத்தானை சிலுவையில் வெற்றி சிறந்தேன், ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி நம்மோடு இருந்து அவர் பேசுவார். அப்போ மனுஷனை பார்த்து, சுற்றிலும் இருக்கிற அதிகாரங்களை பார்த்து, சுற்றிலும் இருக்கிற கூட்டத்தை பார்த்து, சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவனாக உங்களிடத்தில் நான் செய்கிறேன் இருக்கிறேன். எப்படி யாக்கோபுக்கும் ஈசாக்குக்கும் ஆபிரகாமுக்கும் நான் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருந்தேன்னா அதே தேவன் நான் இன்றும் உங்களோட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு 100 வயசு, சரீரம் செத்து போயிடுச்சு. சாராள் பார்த்தீங்கன்னா அவளுக்கும் வயசு 90 ஆயிற்று. அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு சிறிகளுக்குள்ள வழிபாடு நின்று ஆயிற்று, அங்கேயும் சரீரம் செத்து போயிற்று. ஆனால் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை அவங்க வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடிந்து பாருங்க. அந்த முதிர் வயதிலையும் எந்த டாக்டர்ஸாலையும் எந்த விஞ்ஞானத்தினாலும் செய்ய முடியாத ஒரு அற்புதம் அதிசயம் அவங்க வாழ்க்கையில் நடந்துச்சு பாருங்க. அவங்களுக்கு தேவன் ஒரு குழந்தையை கொடுத்தார். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாகவும் என்ன செய்கிறார், இருக்கிறார். இந்த வாழ்க்கையில அவங்களுக்கு செய்த அதே அற்புதத்தை உங்களுக்கு இப்ப எல்லாரும் சொல்லியிருக்கலாம், அது முடியாது, இது செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை, உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, உங்க வாழ்க்கையில குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்பே இல்லை, இந்த காலேஜில் உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா நம்மோடு இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், சர்வ வல்லமையுள்ளவர். அந்த வாய்ப்புகளை திறந்து தர அவர் என்ன செய்கிறார், வல்லமுள்ள தேவனா என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்போ இன்றைக்கு நீங்க விசுவாசத்தோடு இந்த நீங்க செய்தியை கேட்கும் போது இந்த செய்தியின் முடிவிலே உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில என்ன செய்யும், நிகழும். நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இயற்கைக்கு பல வல்லமைகள் உண்டு அப்படின்னு சொல்றோம். அப்போ பார்த்தீங்கன்னா மின்சாரத்துக்கு ஒரு வல்லமை உண்டு, இடி முழக்கத்துக்கு ஒரு வல்லமை உண்டு அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி அலை புயல் காற்றுக்கு ஒரு வல்லமை உண்டு. ஏன்னா அதெல்லாம் எழும்பும் போது ஒரு கூட்ட மக்களை வாரி கொண்டு போகுது, அல்ல குறுகிய மக்களை வாரி கொண்டு போகுது, ஏதாவது ஒரு இடத்துல சேதத்தை விளைவிக்கிறது, அதை பார்த்து நம்ம பயப்படுறோம். ஆனால் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தேவனுடைய கரத்தின் கிரியைகள். இதற்கு ஆதாரமாக வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசாயா 45ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல என் கையின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள் அப்படின்னு தேவன், என் கையின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையினால இந்த இயற்கை சிருஷ்டிக்கப்பட்டது. நிறைய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க, ஒரு பிக் பேங் தியரி அது எப்படி வந்துச்சுன்னா ஒரு பெரிய வெடி சத்தம், அந்த வெடி சத்தத்தில் எல்லாம் சிதறும் போது ஒரு சூரியன் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது விஞ்ஞானம். ஆனால் நாம் தேவனுடைய வார்த்தையை பார்க்கிற நாம் நம்முடைய வேத புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டது. அந்த தேவனுடைய வார்த்தை ஒரு இடிமுழக்கம் போல, தட் வாஸ் a பிக் பேங் தியரி. அதுல தான் என்ன செய்தது, சூரியன் உருவாக்கப்பட்டது, சந்திரன் உருவாக்கப்பட்டது, நட்சத்திரங்கள் உருவாக்கப்பட்டது. இவ்வளோ பெரிய ஒரு ஃபயர் பாலை யார் அந்த இடத்துல நிற்க வைக்க முடியும்? தேவனுடைய வார்த்தை, அவருடைய கிரியை, அவருடைய கைகளின் கிரியையை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள்னு சொல்லி அவர் என்ன சிலர் சொல்றார். அப்ப இந்த
அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட இயற்கை, அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிற்கிற இந்த இயற்கையை பார்த்து, நம்மை சுற்றி இருக்கிற இயற்கை சீற்றங்களை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. அதெல்லாம் அவருடைய கரங்களின் கிரியைகள். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சிருஷ்டித்தார். நம்மை எதற்காக சிருஷ்டித்தார்? ஆதாமை சிருஷ்டித்தார். ஆதாவின் விலா எலும்பிலிருந்து ஏவாளை சிருஷ்டித்தார். எதற்காக? அவருடைய துதியை சொல்லி வருவதற்காக. சாத்தான்கிறவன் என்ன செஞ்சான்? தேவதூதனாக தான் இருந்தான், பெருமை கொண்டான். தேவனுடைய சிங்காசனத்தை அவன் பற்றி கொள்ளலான்னு சொல்லி அவனுடைய எண்ணங்கள் வித்தியாசமாக இருந்தால் தள்ளப்பட்ட தூதன் தான் இந்த சாத்தான். அப்போ அவனுக்கு தனி ஒரு கூட்டத்தை எடுத்து அவனுக்கிட்ட இருக்கிற ஒரு தொய்ந்து போன, ஒரு வீக்கான ஒரு வல்லமை, தோற்று போன வல்லமையை பார்த்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பயந்து கொண்டு இருக்கிறோம். இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், நான் ஜெயம் எடுத்த தேவன், பிசாசின் தலையை சிலுவையில் நான் என்ன செய்தேன்? நசுக்கி விட்டேன். அந்த வல்லமை பார்த்து நீங்க என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். உங்களோடு இருக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தார். அந்த சிருஷ்டிப்பை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுடைய கிரியைகளை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். சுற்றிலும் இருக்கிற போராட்டங்களை பார்த்து பயப்பட வேண்டாம். எல்லாம் உண்டு அப்படின்னு தேவன் சொல்லி இருக்கிறார். உங்களுக்கு இந்த உலகத்துல என்ன உண்டு? போராட்டங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. ஆனாலும் திடங்கள் நான் என்ன செய்தேன்? உலகத்தை ஜெயித்தேன். அப்போ நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தவராக இருந்தால் நாமும் எப்படிப்பட்டவர்களாக தான் இருப்போம்? உலகத்தை ஜெயித்தவர்களாக தான் இருப்போம். இன்னைக்கு உங்க அம்மா அப்பா என்னெல்லாம் வச்சிருக்கிறாங்களோ அந்த சுதந்திரம் எல்லாம் அவங்க பிள்ளைங்களுக்கு தான், உங்களுக்கு தான். உங்க அம்மா அப்பா விட்டுட்டு போன சுதந்திரங்கள் உங்களுக்கு, அவங்க சேர்த்து நகை, பணம், வீடு, ஆஸ்தி, அந்தஸ்துகள் எல்லாம் தங்களுடைய பிள்ளைங்களுக்கு தான் விட்டுட்டு போறாங்க. அதே போல இயேசு கிறிஸ்து சுதந்திரத்தை அந்த ஜெயம் பிள்ளைகளாகிய நமக்கு ஒருவருக்கு. நாம இயேசு கிறிஸ்துவை தேடும் போது அந்த வல்லமை நம்மோடு இருந்து நமக்கு என்ன செய்யும்? பலத்தை என்ன செய்யும்? கட்டளையிட்டு கொடுக்கும். அப்போ சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மோடு இருந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உங்களோடு இருக்கிறேன். போராட்டங்கள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் என்ன செய்யுங்கள்? திடன் கொள்ளுங்கள். ஏன்னா நான் சர்வ வல்லமை உள்ளவரா நான் உங்க கூட என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். அது உங்களை ஒன்றும் என்ன செய்யாது? சேதப்படுத்தாது என்று உங்களை பார்த்து என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அன்றைக்கு ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார்னு பார்ப்போம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொன்னார். அப்போ தேவன் எப்படி நம்முடைய காரியங்களை எதிர்பார்க்கிறார்? இன்றைக்காச்சும் நமக்கு ஒரு வேதாகம் இருக்கு, அதுல என்ன செய்கிறது? ஆபிரகாமின் வாழ்க்கையை நம்ம வாசிக்கிறோம், யோசேப்புடைய வாழ்க்கையை வாசிக்கிறோம், தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம வாசிக்கிறோம், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை நம்ம எஸ்தர் ராஜாவுடைய காரியங்களை பார்க்கிறோம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்தினுடைய வாழ்க்கையை நாங்க பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு நமக்கு என்ன செய்யுது? ஒரு அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் நமக்கு இருக்குது, நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனா ஆபிரகாமுக்கு அப்படி ஒரு வேத புத்தகம் இல்லை, இப்படி ஒரு காரியங்கள் நடந்ததாக எதுவும் இல்லை. தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார். தேவன் அவனோடு பேசுகிறார் பாருங்க. எனக்கு முன்பாக நடந்து நீ உத்தமனாயிரு அப்படின்னு சொல்லும்போது அவர் உத்தமனா நடக்க ட்ரை பண்ற. இன்றைக்கு நம்மளோட நிறைய காரியங்கள் அவரை சுற்றியும் எந்த இதையும் அவர் என்ன செய்யல? எதிர்பார்க்கல. தேவனுடைய வார்த்தையை மட்டும் தனக்கு முன்பாக வைத்தவர் என்ன செய்தார்? கடந்து சென்றார். இந்த தேசத்தை, இந்த இனத்தை, இந்த மக்களை விட்டு நீ கடந்து போ அப்படின்னு சொன்னா போயிருந்தார். இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்களை நினைக்கிறோம், செய்கிறோம். இந்த காரியத்தை நீ செய்யதை விட்டுட்டு இந்த இடத்துல விட்டு கடந்து போன்னு நம்ம போக முடியுது? நம்மளால போக முடியல. அதனாலதான் நம்முடைய ஆசீர்வாதங்களை முழுமையாக சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. ஆபிரகாம் கடந்து சென்றார், ஆசீர்வாதத்தை முழுமையாக சுதந்திரித்துக் கொண்டார். அப்ப இன்றைக்கும் சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மோடு இருந்து செயல்படாததற்கு காரணம் என்ன? நாம் அவருக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இருக்க முடியாத ஒரு காரணத்தினால அவரிடத்திலிருந்து முழுமையான அந்த வல்லமையை நாம் என்ன செய்ய முடியல? பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நம்முடைய தேவன் எதெல்லாம் வல்லவர் பாருங்க. இன்னைக்கு நம்ம சொல்லலாம் சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் நம்மோடு இருந்து நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல அவர் சுகமாக்க வல்லவர். அவர் சுகமாக்க வல்லவர். இன்றைக்கு எல்லா இடங்கள்லையும் எல்லா வீடுகளிலும் வியாதிகள் இல்லாத மக்களே என்ன செய்யல? இல்லை. அப்போ இந்த சுகமளிக்கிற வல்லமை உள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார்.
அப்ப நமக்கு ஏதாவது வியாதிகள் வருமா, அல்ல நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் நம்ம உதவி செய்யணும்னு நினைக்கிற மக்களுக்கும் இப்படிப்பட்ட வியாதியில் அவங்க வேதனையில் கஷ்டப்படும் போது, அன்றைக்கு இயேசு இந்த பூமியில் சுற்றி திரியும் போது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் நன்மை செய்கிறவராகவும் சுகமளிக்கிறவராகவும் அற்புதங்களை அடையாளங்களும் செய்கிறவராகவும் சுற்றி திரிந்தாரே, அதே வல்லமை உங்களுக்கும் தர அவர் ஆசைப்படுகிறார். அந்த சுகமளிக்கிற வல்லமையை அவர் உங்களுக்கும் என்ன செய்கிறார், தர ஆசைப்படுகிறார். இரண்டாவது பாருங்க, எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல என்ன கொடுத்திருக்குன்னா, முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர். வெறும் ரட்சிக்க வல்லவர் அல்ல, முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர். நான் பிறந்ததுல இருந்து நம்ம இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்ல நாள் மட்டும் முற்றும் முடிய அவர் ரட்சித்து நம்மளை வழி நடத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ரட்சிப்பின் அனுபவம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இது முந்தின காலங்கள் நான் பேசினது உண்டு. ரட்சிப்பின் அனுபவம் என்னன்னா, என்றைக்கு நாம் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது உங்களுடைய பழைய பாவ வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களுக்கும் முன்பாக ஒரு திரை போல அத்தனை காரியங்களை நீங்க அழுது அறிக்கிட்டு, நான் இயேசுவே நீர்தான் மெய்யான தேவன் என்கிறதை ஏற்றுக்கொண்டு நான் அந்த வாழ்க்கைக்குள்ள கடந்து வரேன்னா, அன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம். நம்ம பாவம் செய்ய நமக்கு ஒரு அனுமதி தரமாட்டார் அவர். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த பாவம் நமக்கு வராதபடி, அந்த பாவம் நம்மை தேவனிடத்தில் நம்மை பிரித்து விடாதபடி அவர் நமக்கு முன்பாக நடந்து சென்று நம்மை நல்வழிப்படுத்துகிற தேவன். அந்த வல்லமை நமக்கு என்ன செய்கிறார், தருகிறார். ரட்சிப்பின் வல்லமை, பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கிற வல்லமை, தீமையான வழியில் செல்ல விடாதபடி நம்மளை தடுத்து நேர்வழியில் நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு வல்லமை. இந்த வல்லமை தரக்கூடிய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மை போலவே பாடு அனுபவிக்கிற ஒரு மனுஷனாக கடந்து வந்தார். நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கு தேவனாக இருக்கிறார், என் கஷ்டம் அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, நம்மை போல பாடு அனுபவிக்கிற ஒரு மனிதனாக கடந்து வந்தார். நம்மை போல அவர் பாடு அனுபவித்தார். நம்முடைய பாடுகள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். என் பாடு யாருக்குமே கிடையாது அப்படின்னு இல்லை, நம்மை காட்டிலும் பல மடங்கு பாடுகளை அனுபவித்தாராக. நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியாக இருக்கிறப்போ, சோதிக்கப்படும் போது நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட பாடுகள்ல இருக்கும்போது நீ எப்படி வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கற்று தருகிற தேவனாக இருக்கிறார், உதவி செய்கிறார். சில இடங்கள்ல நம்ம பார்க்குறோம், வழியே இல்லாத மாதிரி, எல்லா இடத்திலும் பாதைகள் அடைப்பட்ட மாதிரி இருக்குது, எங்கேயுமே போக முடியல அப்படின்னு சொல்லி நம்ம திணறி இருக்கும்போது நமக்கு தேவன் ஒரு புதிய வழியை திறந்து தருவார். அப்போ சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார், உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நிறைய காரியங்கள்ல பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில ஒரு பதவியா இருக்கலாம், ஒரு படிப்பா இருக்கலாம், அல்ல ஒரு பொருளா இருக்கலாம், எந்த காரியமா இருந்தாலும் 2 ஆப்ஷன். எதை செலக்ட் பண்ணி போனா நமக்கு வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் தெரியாம ஒரு திண்டாட்டம், ஒரு சோதனை. ஐயோ, 2மே நல்லா இருக்க, எதுல போனா தெரியலையே, கரெக்டில் நமக்கு வெற்றி கிடைக்கும். அந்த நேரத்துல உங்களுக்கு தேவனிடத்துல முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது தேவன் உங்களுக்கு கரெக்டான ஒரு பாதையை கற்று தருவார். சோதிக்கப்படுகிற போது நமக்கு என்ன செய்கிறார், அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல சுதந்திரத்தை கொடுக்க வல்லவர். சுதந்திரமான வாழ்க்கைக்கு தான் எல்லாரும் இன்னைக்கு ஆசைப்படுறோம். சின்ன குழந்தையிலிருந்து பெரிய வயசான வரைக்கும் என்ன செய்கிறாங்கன்னா, சுதந்திரம் வேணும். சின்ன குழந்தைக்கு வெளியே போய் விளையாடாது அப்படின்னா வெளியே போய் விளையாடணும். அதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்னென்ன, படிக்க வேண்டாம், விளையாடணும். அதே மாதிரி பெரிய ஆட்களுக்கு இதை கூட சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு இந்த வியாதி இருக்குது அப்படின்னா அதை சாப்பிடணும், ஃப்ரீயாக இருக்கணும். எல்லாரும் விரும்புகிறது எதை, சுதந்திரத்தை விரும்புகிறோம். சுதந்திரத்தை விரும்பி 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 நம்ம என்ன செய்கிறோம், தீமையான வழியை செல்கிறோம். தேவனும் நமக்கு என்ன செய்கிறார், சுதந்திரத்தை தர வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். சுதந்திரம் அப்படின்னா என்ன, வாழ்க்கையில கரெக்டான வழியில போறதா சுதந்திரம். இப்போ நான் நடந்து போய்கிட்டே இருக்கிறேன், அந்த போற வழியில முள்ளு கரடு முரடு பாதைகளா இருந்தா அதுல நடப்பது சுதந்திரம் அல்ல. நேரான பாதையில, நல்ல புல்வெளியான பாதையில அமைதியாக போறதா சுதந்திரம். அப்போ அந்த வழியில போகணும்னா அதுக்கு இப்படிதான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாதை இருக்குது, இப்படிதான் செய்யணும் அப்படின்னு. அப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு கற்றுத்தருகிறவர் இயேசு கிறிஸ்து. அந்த வழியை கற்றுத்தருகிறது நமக்கு பரிசுத்த வேதாகமம். இதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா,
ஏதோ ஒரு வழியில போய் கடைசியில கஷ்டத்துல அகப்பட்டுட்டு, ஐயோ எனக்கு இப்படிலாம் கஷ்டத்தை தேவன் தந்துட்டாரே அப்படின்னு சொல்லி நம்ம புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களை நம்ம ஒதுக்கி வைத்து விட்டு நாமே சுதந்திரமா செல்ல ஆசைப்பட்டு நம்ம என்ன செய்கிறோம், சிக்கிக் கொள்கிறோம். நிறைய நேரம் பாருங்க, ஒரு வீட்டில் இருக்கிறீங்க, உங்க வீட்டில் ஒரு என்னது 8 கால் பூச்சி கூடு கட்டியிருக்குன்னா ஒரு ஈச்சி பறந்து போகுது. பறந்து போனால் சுதந்திரமாக அது பறக்க ஆசைப்படுது. ஆனால் அதில் போன ஆபத்து இருக்குன்னு அதுக்கு தெரியும். தெரிந்தும் என்ன செய்யும், அது சுதந்திரத்தை அனுபவிக்க ஆசைப்பட்டு அதில் என்ன செய்யும், மாட்டிக்கொள்ளும். மாட்டிக்கொண்ட பிறகு விடுவிக்க முடியாது. அந்த 8 கால் பூச்சி அதை என்ன செய்யும், தனக்கு உணவாக்கிக்கொள்ளும். இதே போல தான் வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, சுதந்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட எல்கை வரைக்கும் தான் நம்ம அதை அனுபவிக்கணும். அதை தாண்டி நம்ம போகும்போது பிசாசானவன் விரித்திருக்கிற வலையில் நம்ம சிக்கலும் போது அவன் என்ன செய்வான், நம்ம பிடித்து விழுங்கி விடுவான். ஏன்னா அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று என்ன செய்யறான், வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ நம்ம என்ன செய்யணும், சுதந்திரத்துக்கும் ஒரு எல்கை உண்டு, அதை நமக்கு தெரிந்திருக்கணும். இது நிறைய பேர் அதை தெரிந்துக்கிட்டதில்லை. எனக்கு சுதந்திரம் வேணும், எனக்கு சுதந்திரம் வேணும், எனக்கு சுதந்திரம் வேணும். ஏன் எது, அந்த சுதந்திரத்திற்கும் ஒரு எல்கை உண்டு. அந்த எல்கையில் நம்ம என்ன செய்யணும், சந்தோஷமாக சமாதானமாக இருப்பதை கற்றுத்தர வல்லமை உள்ள தேவன் யார், நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அடுத்து பார்த்தீங்கன்னா நிலை நிறுத்த வல்லவர். இப்போ நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் ஸ்டெடியாக வேலை செஞ்சுக்கிட மாட்டாங்க. 2 மாதம் ஒரு இடத்துக்கு போவாங்க, அடுத்த 2 மாதம் ஒரு இடத்துக்கு போவாங்க. ஒரு இடத்துல ஒரு நிலையான ஒரு வேலை பார்க்க முடியாது. ஒரு இடத்துல ஒரு நிலையாக படிச்சுக்கிட மாட்டான். இந்த இடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருப்பான், 2 மாதம் கழிச்சு என்ன குரூப் மாற்றி கிடைக்குமான்னு கேட்பான். அதுக்கு பிறகு என்ன செய்வான், எனக்கு இந்த ஸ்கூலே வேண்டான்னு சொல்லலாம். இப்படி நிறைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கை ஒரு நிலை நிற்க மாட்டாமல் அங்கங்கே தடுமாறி கொண்டு என்ன செய்கிறது இருக்கு. அதே மாதிரி நிறைய பிள்ளைங்க எங்கேயாச்சும் ஒரு ஹாஸ்டலில் இருந்தாங்கன்னா இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற இடத்துல சந்தோஷமாக என்ன செய்யலை, இருக்க முடியல. ஏன்னா அவங்களால நிலை நிற்க முடியவில்லை. அவங்கள குழப்பி கொண்டு இருக்கிற ஒரு ஆவியின் போராட்டத்தில் சிக்கொண்டு இருக்கிறனால அவங்க என்ன செய்கிறாங்க, நிலை தடுமாறி கொண்டு இருக்கிறார். ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், நிலை நிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஒரு இடத்துல அவர் உங்களை கொண்டு சேர்த்து விட்டு அதே இடத்துல உங்களை மேன்மைப்படுத்தி இன்னும் மேன்மைப்படுத்தி இன்னும் மகிமைப்படுத்தி உங்களை உயர்த்தி கனப்படுத்த வல்லவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அடுத்து பார்த்தீங்கன்னா வலுவாதபடி நம்மை காக்க வல்லவர். யூதா 1:24 வலுவாதபடி காத்து நடத்த வல்லவர். நிறைய இடங்களில் பார்க்குறோம், நம்ம நல்ல அழகாக ஒரு இடத்துக்கு நல்ல ஒரு ஹைட்டான ஒரு இடத்துல போய் இருந்தோன்னா நம்ம என்ன செய்கிறோம், ஏசு கிறிஸ்துவை மறந்துடும். யார் நமக்கு இதை உதவி செஞ்சாங்க, நம்ம எப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலேருந்து இந்த நிலைமைக்கு வந்தோம், யாருனால வந்தோம் அப்படிங்கிறத நம்ம மறந்து போய் என்னுடைய திறமையினால, என்னுடைய சுய பலத்தினால, எனக்கு இருக்கிற ஞானத்தினால அப்படின்னு சொல்லும்போது என்ன செஞ்சிருந்தோம், விழுந்து விடுறோம். இதே போல தான் நேபுகாத்நேச்சார் அவர் என்ன செய்கிறார், உப்பரியில் உலாவி கொண்டு இருக்கும்போது தன்னுடைய பெருமை எண்ணும்போது என்ன செய்கிறாரு, தள்ளப்பட்டார். அப்புறம் இத்தனை 7 வருஷமாக என்ன செய்கிறாரு, வனாந்திரத்தில் போய் ஒரு மிருகத்தை போல பனி அந்த எல்லாத்தையும் என்ன செய்கிறாரு, அதில் நனைந்து அதுக்கு பிறகு தன்னுடைய தவறை உணர்ந்தவராய் ஆண்டவர் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லி அவர் மனசுல என்னைக்கு கொண்டு வர தேவனை குறித்து யோசிக்கும் போது உயர்த்தப்படுறாரு. அப்போது நாம் இன்னைக்கு இவ்வளோ ஒரு நிலைமையில இருக்கிறோம். 3 நேரம் நல்லா சாப்பிட்றோம், உடை தந்திருக்கிறார், தங்க இடம் தந்திருக்கிறாரு, நமக்கு ஒரு வேலை தந்திருக்கிறாரு, படிப்பு தந்திருக்கிறார். அதெல்லாம் மறக்கும் போது நம்ம என்ன செய்கிறோம், வலுவி கீழே விழுந்துருந்தோம். அப்போ வலுவாமல் காக்க நமக்கு வல்லவர் யார் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. நமக்கு கற்றுத்தரார், பெருமை உள்ளவனுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறேன். அப்போ பெருமை வரும்போது எசுப்பா அந்த பெருமை என்னை விட்டு போயிடும், ஏன்னா நீங்கள் எதிர்த்து நிற்கிறீங்க, நீங்கள் எதிர்த்து நின்னா என்னால் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம், அவருக்குள்ளே இருக்கிறவங்க நம்ம என்ன செய்கிறோம், காப்பாற்ற. அப்போ வலுவாமல் நம்மை காக்க வல்லவர். அந்த உணர்வை நமக்கு தருகிற தேவன். அந்த உணர்வு இல்லாமல் நம்ம இருக்கும்போது என்ன செய்கிறோம், வழுவி விழுந்து விடுகிறோம். அதுலேருந்து நம்ம தூக்கி நிறுத்துறதுக்கு காயங்கள் ஏற்படுகிறது. நிறுத்துவதற்கு கொஞ்சம் நாட்கள் என்ன செய்கிறது ஏற்படும். சுற்றியில் இருக்கிறவங்க பார்த்து சிரிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன செய்கிறோம் ஆயிரும். அப்போ வலுவாதபடி நம்மளை காக்க வல்லவர். நம்ம சர்வ வல்லமுள்ள தேவன் எந்தெந்த காரியத்திலலாம் நம்மை வல்லமையாய் நடத்துகிற வல்லவர்னா, முதலாவது சுகமளிக்க வல்லவர், 2வது முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர், 3வது சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர், 4வதாக சுதந்திரத்தை கொடுக்க வல்லவர், 5வதாக நிலை நிறுத்த வல்லவர், 6வதாக நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்மை வலுவாதபடி பாதுகாக்க.
மகிமையுள்ள சன்னிதானத்தில் நம்மளை கொண்டு நிறுத்துறதுக்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கு. இப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவன் நம்மோடு என்ன செய்கிறார் இருக்கிறார். அவர் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே என்று சங்கீதக்காரன் பாடுகிறார். 62 சங்கீதம் 11 அழகாக பாடியிருக்கிறார். எப்படி பாடியிருக்கிறார்னா, தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடைய என்பதே. அப்போ வல்லமை யாருக்கிட்ட தான் இருக்கு? தேவனிடத்தில் மாத்திரம் இருக்கிற அந்த வல்லமையை நாம் சுதந்தரித்து கொள்ள வேண்டும். எப்படி நாம் சுதந்தரித்து கொள்ள முடியும் என்றால், லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அப்போ சத்ருவின் சகல அதிகாரங்களையும் மேற்கொள்ள உங்களுக்கு என்ன செய்கிறேன்? அதிகாரம் கொடுக்கிறேன். எல்லா வல்லமைகளையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறேன். அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, அப்படியே நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம நிறைய நேரங்களில் பார்க்குறோம், சில நேரத்தில் உங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் கொடுத்துருப்பாரு தேவன், ஒரு ஸ்கூல்லையோ எங்கேயோ. அந்த லீடர்ஷிப் வேலையை விட்டுட்டு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அப்படியே சுற்றிட்டே இருப்போம். யார் எனக்கு செய்வா, யார் எனக்கு செய்து தருவா, ஒரு ஆர்டர் போட்டு அந்த வேலை என்ன செஞ்சிடும், நடந்துடும். கையிலேயே அந்த அதிகாரத்தை வைத்து விட்டு யாரு செய்வான்னு சொல்லி புலம்பி கொண்டு இருக்கிறன்னா, அதே போல இயேசு கிறிஸ்து நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறாரு. இந்த உலகத்துல சாத்தானுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளும் அதிகாரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். அதை நம்ம பயன்படுத்தணும். பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது பயந்து நடுங்கி ஒதுங்கி ஒளிந்து கொண்டு இருக்காதபடி, எனக்கு அதிகாரம் தந்தீங்க, நான் அதை பயன்படுத்தி எனக்கு நேரே வருகிற அந்த போராட்டத்தை நான் என்ன செய்கிறேன், முறியடிக்கிறேன். எனக்கு தந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்துறேன்னு சொல்லும் போதே சத்துரு என்ன செய்ததுனா வீழ்ந்து விடுவான். நமக்கு கொடுத்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தாதவாறு, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வல்லமைகளை நாம் பயன்படுத்தாதவாறு நாம் பயந்து கொண்டு இருக்கிறனால தான் நம்மை சுற்றி இருக்கிற போராட்டங்கள் என்ன செய்து அப்படியே தலை நிமிர்ந்து அப்படி மேலே ஏகோபித்து நிற்கிற மாதிரி நமக்கு என்ன செய்கிறது, காட்சி தருகிறது. இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறேன், நான் உனக்கு அதிகாரம் தந்திருக்கிறேன். எதுலலாம் அதிகாரம்? இந்த 6 விதமான காரியங்கள்ல உனக்கு அதிகாரம் தந்திருக்கிறேன். சுகமளிக்கிற வல்லமை உனக்கு தந்திருக்கேன், சுகத்தை பெற்றுக்கொள். ரட்சிக்கிற வல்லமை, ரட்சிப்பை நான் உனக்கு தந்திருக்கேன், இன்னும் அநேக மக்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்து. சுதந்திரத்துக்குள்ள வல்லமையை தந்திருக்கேன், சுதந்திரத்துக்குள்ள மக்களை வழி நடத்து, நீனும் சுதந்திரமாக இரு அப்படின்னு சொல்லி 6 விதமான காரியங்களை தேவனுக்கு கற்று தந்திருக்கிறார். வாழ்க்கையின் முக்கியமான காரியங்கள் நமக்கு அதுதான். இந்த காரியங்கள்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுடைய சர்வ வல்லமை அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தி என்ன செய்ய வேண்டும், தேவனை என்ன செய்யணும், துதிக்க வேண்டும். ஒரு சின்ன கதை மூலமாக நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, ஒரு பூனை இருக்கு, அதுக்கு நிறைய குட்டிகள் இருக்கு, சின்ன சின்ன குட்டிகள். அது தன்னுடைய இரையை தேடி செல்வதற்கு முன்பகுதியில் உள்ள அந்த வாழ்க்கை. அப்போ தாய் பூனை என்ன செய்யுது அப்படின்னா, கொஞ்ச நாள் அதுக்கு பால் கொடுத்ததை வளர்க்குது. அதற்கு பிறகு அதுக்கு ஒரு சாலிட் ஃபுட் வேணும். இப்போ அதை என்ன செய்யுதுன்னா, எழும்பி போய் ஒரு எலியை என்ன செய்யுது, பிடிச்சிட்டு வருது. அந்த எலியை கழுத்தில் கடிச்சிட்டு ஆனால் அந்த எலி முழுசும் என்ன செய்யலை, சாகலை. குற்றுயிராக என்ன செய்யுது, குஞ்சு அந்த குட்டிகள் முன்பாக போட்டுட்டு போயிட்டு. ஏன், அதை ஃபுல்லாக கடிச்சு போட்டிருக்கலாம். அதை என்ன செய்து அப்படி போடுறது கிடையாது. நீங்கள் பூனையை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த குட்டிகளை வளர்க்குற விதத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அதை குட்டியுயிராக என்ன செஞ்சுட்டு போட்டுட்டு போய், இப்போ குட்டிகளுக்கு இது ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எலி அங்கேயுமா என்ன செய்யுது, ஓடுது. இது என்ன செய்யுது, இந்த குட்டிகள் என்ன செய்யுது, அங்கே போய் பிடிக்கிறதுக்கு அதை ட்ரை பண்ணுது. அதை பார்த்து பயந்து கொஞ்ச நேரம் இருக்குது, திருப்பி போய் கடிக்குது. அப்படியே கடிச்சு பசிக்கு தேவைக்கு என்ன செய்யுது, அன்னைக்கு என்ன செஞ்சுட்டு அதை வேட்டையாடி அதை சாப்பிட்டுடுச்சு. இதே போலதான் தேவன் என்ன செஞ்சிருக்கிற அப்படின்னா, சாத்தானின் தலையை நசுக்கி நம்ம முன்னாடி போட்டார். அவன் குற்றுயிராக கிடக்குறான். குற்றுயிராக கிடந்துட்டு அங்கங்கே ஓடுறத பார்த்து நம்ம என்ன செய்கிறோம், பயப்படுறோம். ஆனால் தேவன் நமக்கு தந்திருக்கிறார் அதிகாரத்தை. அவன் தலையை நசுக்கப்பட்டவன். ஏன்னா அவன் பெருசாக என்ன செய்ய முடியாது, எதையும் சாதிக்க முடியாது. பிள்ளைகளாகி நமக்கு அவன் என்ன நான் முன்னாடி கொண்டு போட்டேன், நீ அவனை என்னமோ செஞ்சுக்கோ, உங்களுக்கு வல்லமையை தந்துட்டார். நம்ம என்ன செய்கிறோம், அவன் அங்கங்கே ஓடும்போது நம்ம பார்த்து பயப்படும். நம்ம என்ன செஞ்சலாம், பிச்சு பீறி போடுறதுக்குள்ள சக்தியை நமக்கு தந்திருக்கிறார். அந்த குட்டி பூனைகள் எவ்வாறு பீறி போட்டதோ அதே போல் நமக்கும் பீறதுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார்.
இதை விட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோம், அங்கே குற்றுயிராய் கொலையராய் கிடக்கிற அவனை பார்த்து நம்ம பயப்படும். உண்மையிலே அதை நம்ம யோசிச்சுட்டு பார்த்தோன்னா, அதை தியானித்து பார்த்தோன்னா ரொம்ப நம்ம வேடிக்கையான ஒரு காரியம். தேவன் அழகாக நமக்கு கற்று தந்திருக்கிறார். நான் சிலுவையில் என்ன செஞ்சுட்டேன், அவனுடைய தலையை நசுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். இதுக்கு பிறகு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, அந்த சாத்தானை பார்த்து நம்ம என்ன செய்கிறோம், பயப்படுகிறோம். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த நாட்களிலும் கூட கர்த்தர் உங்களோடு என்ன பேசியிருக்கிறாருன்னா, சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறேன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு. நீ உத்தமனாய் இருக்கும்போது நான் என்னுடைய வல்லமை எல்லாம் உனக்கு தந்துட்டேன், அதிகாரத்தையும் உனக்கு நான் தந்துட்டேன், எப்படி நிலை நிற்கணும் அப்படிங்கிற வல்லமை எல்லாவற்றையும் உன் கையில் தந்துட்டேன். பிசாசின் தலையை நசுக்கி நான் என்ன செஞ்சுட்டேன், போட்டுட்டேன். நசுக்கப்பட்ட சத்ருவை பார்த்து நீ என்ன செய்யாத, பயப்படாது. எப்படி அந்த பூனைக்குட்டியை என்ன செஞ்சுச்சு, அந்த அத்தனை குட்டிகளும் சேர்ந்து அதை பீறி போட்டதோ அதே போல் நீ பீறி போடு, அவனுக்கு எந்த அதிகாரம் இல்லை, நான் நசுக்கி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு உங்களோட பார்த்து தேவன் பேசுகிறார். அப்போ இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியும் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோசிக்கிறோம். நீர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை பிள்ளைகளோடு நீர் பேசு நீர் தகப்பனே. அப்பா, நீர் பெரியவர், எப்படிப்பட்ட வல்லமைகளெல்லாம் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிறீர் என்பதை எங்களோடு நீர் இங்கே இடைப்பட்டீங்க தகப்பனே. எவ்வாறு எங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்களோடு பேசுனீங்க ராஜா. இத்தனை நாள் வரைக்கும் எல்லாவற்றையும் தெரிந்தவர்களாக நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா, அமைதியாக இருந்து அப்படியே என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா, ஒரு முட்டாள்களை போல அப்படி இருந்து விட்டோம். ஆனாலும் தேவன் இந்த நேரத்தில் எங்களுக்கு தகப்பனை கற்று தந்தீங்க ராஜா. நாங்கள் ஒரு ரீகலெக்ட் பண்ணோம் தகப்பனை. என்ன செய்தோம், இத்தனை நாள் நாங்கள் ரொம்ப வேடிக்கையான ஒரு பாத்திரமாக இருந்து விட்டோம். இன்றைக்கு தேவன் எங்களுக்கு கொடுத்த வல்லமை இந்த நாள்லேருந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம். நாங்கள் உமக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இருந்து எவ்வாறு ஒரு யாக்கோபின் தேவனாக, ஈசாக்கின் தேவனாக, ஆபிரகாமின் தேவனாக நீ இருந்து அவங்களெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதித்து பன்மடங்கு பெருக செய்தீரோ. வானத்து நட்சத்திரங்கள் போல உங்கள் சந்ததியை பெருக பண்ணிடுறோம். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உம்முடைய வல்லமை எடுத்து பயன்படுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தகப்பனை நிரப்பும்படிக்காக செபிக்கிறோம். அப்பா, தலை நசுக்கப்பட்ட சாத்தானை பார்த்து நாங்கள் பயப்படவே கூடாது தகப்பனே. எங்களுக்காக யாவையும் சிலுவையில் சுமந்து முடித்து விட்டீர். உங்களுடைய பிள்ளைகள் தகப்பனை சோதனைக்கு உட்படும்படி தகப்பனை அவன் தகப்பனை சத்துரு தள்ளும்போது நீர் உதவி செய்ய நேரத்தில் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறீர் என்பதை அவள் உணர்ந்து தகப்பனை உம்மிடத்தில் மன்றாடி தகப்பனை முழங்கால் படியிட்டு, அப்பா உம்முடைய வல்லமினால் என்னை நிரப்பும், நீர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறீர், இந்த இடத்திலிருந்து என்னை மீட்டு நீர் எடுக்க நீர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறேன், அந்த சத்துருவை நான் மிதித்து ஜெயம் எடுக்கிறேன், அவன் நான் கொன்று போடுகிறேன் சொல்லி பிள்ளைகள் தகப்பனை முற்றிலுமாக போராட்டங்களிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள இப்பொழுதே பிள்ளைகளுக்கு ஞானத்தை நீர் கட்டளையிட்டு கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய இருதயத்தின் கண்களை நீர் திறக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை முழுமையாக சுதந்திரித்துக் கொள்ள அப்பா, வாழ்க்கையில போராட்டத்தையும் பிரச்சனை பார்த்து பயந்து ஒதுங்கி விடாதபடி முழுமையான ஆசீர்வாதத்தை உடைய கருத்துல பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. எல்லா துதி கன மகிமை முக்கிய செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.